உன்னோட குட்டி தம்பி. என்னது குட்டி தம்பியா? ஐயோ குட்டி தம்பிக்கு பசி போல இருக்கு. அப்பா வா நீங்க உட்காரு, உனக்கு நான் போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன். அட குட்டி தம்பி எவ்வளவு அழகா கியூட்டா தூங்குறான். தம்பி ஐயோ இந்த பையன் என்ன என் கணத்துல இப்படி போட்டு அடிச்சுட்டானே. டேய் ஷாமு, அவனுக்கு உன்னை பிடிக்கல போல இருக்குதா? இரு நான் அவன் கிட்ட போறேன். குட்டி தம்பி எவ்வளவு அழகா இருக்க. ஐயோ நம்ம மேல தப்பிச்சே. இந்த குட்டி பையன் என்ன இப்படி அடிக்கிறான்? அக்கா இவன் ரொம்ப மோசமான பையனா இருக்கான்க்கா. இந்த மாதிரி அடிக்கிற பையனை நம்ம வீட்லயே வச்சிருக்க கூடாதுடா. முதல்ல இவனை கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துடணும். ஆமாக்கா வாக்கா போலாம். வாடா போலாம். பெரிய ஆள் இவரு. வாடா நடடா வேகமா வாடா வந்து இப்படி உட்காரு. உட்கார்றா இங்க. எங்களையே அடிக்கிற வாசிபா, நம்ம போலாம். இங்க படுக்க வச்சிருந்த குட்டி தம்பி எங்க? ஷாம், இங்க படுக்க வச்சிருந்த குட்டி தம்பி எங்க? அம்மா அவன் ரொம்ப மோசமான பையன்மா. எங்க ரெண்டு பேரையும் எப்படி அடிச்சா தெரியுமா? அதனால அவனை நாங்க எடுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துட்டோம். அட சோம்பேறி பையல, அந்த குட்டி தம்பி நீ அடிச்சேடா, எங்கடா விட்ட? ஐயோ ஐயோ இந்த குழந்தை என்ன பண்ணுதோ, எங்க போய் தேடுவனோ? பாப்பா வா பாரு வா வீட்டுக்கு போலாம். பாப்பா வாப்பா வா வாப்பா, அழுவாதப்பா வா உட்கார் வா வா. பாப்பா பசிக்குதுன்னு இல்லப்பா, இத சாப்பிடுப்பா. ஐயோ சாப்பிடவும் மாட்டான், அழுகியும் நிறுத்த மாட்டான். டேய் சோம்பேறி பசங்களா, நீங்க பண்ண காரியத்துல குழந்தை சாப்பிட கூட சாப்பிட மாட்டேன். என்ன முயற்சி பாக்குறீங்க? படிப்புல ஒண்ணுத்துல லாக்கு இல்ல, இந்த மாதிரி காரியத்துக்கு தான் லாக்கு. போங்க போய் படிங்க போங்க. சரிம்மா. சரிப்பா சரிப்பா அழுவாதப்பா. இந்தப்பா இந்த ஜூஸ் அது குடிப்பா. ஜூஸ குடிச்சிட்டு தூங்கிட்டா. ஏய் இங்க பார், இதுக்கு மேல குட்டி தம்பிக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தீங்க, உங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே தடுத்துடுவேன். பாருக்கா அந்த குட்டி பையனால அம்மா நம்மள திட்டிட்டு போறாங்க. ஆமாடா, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்ப இங்க யாரும் இல்ல, இப்ப இவனை எடுத்துட்டு போய் நம்ம பழையபடியே வெளியே விட்டுட்டு வந்துடலாம். இல்ல தம்பி, இவனை கூட்டிட்டு போய் வெளியே விட்டோம்னு நினைச்சுக்கோ, அம்மா இவனை மறுபடியும் கூப்பிட்டு வந்துருவாங்க. இவனுக்கு வேற ஏதாவது செஞ்சு ஆகணும். ஐடியா. அக்கா இங்க பாரு, பெரிய ராக்கெட். இதுல அந்த பையனை கட்டி அப்படியே வானத்துல பறக்க விட்டுடலாம். சரிடா வா வா போலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அவனை தூக்குடா தம்பி, வெளியே கூட்டிட்டு போயிடலாம். ஐயோ ஷாம், நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீ இவனை புடிச்சுக்கோ, நான் போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன். சரிக்கா நீ போ, நான் இவனை புடிச்சுக்கிறேன். செம்ம ஜாலியா இருக்க போது. இந்த குட்டி பையன் வானத்துல பறக்க போறான். ஓ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வானத்துல பறக்க போறீங்களா? இருங்க இருங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். இதோ இருக்கு லைட்ரு. இந்த ராக்கெட்டை கொளுத்தி விட்டுற வேண்டியதுதான். ஐயோ நான் எப்படி பறக்குறேன்? ஐயோ ஷாம் என்ன பறந்து போறான். டேய் ஷாம் ஷாம் ஷாம். ஐயோ அக்கா காப்பாத்து, அக்கா காப்பாத்துக்கா காப்பாத்து. ஷாம் ஷாமே பறந்துடா, ஷாம் பறந்துடா. ஜாலி ஜாலி. ஐயோ காப்பாத்துங்களே யாராவது, என்ன யாராவது காப்பாத்துங்களே. அண்ணா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடிக்கிறியாண்ணா? அதுக்கு என்ன கலீஷ், நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். சரிண்ணா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி. 1 2 3 4 5. அண்ணா நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு பாத்துட்டு நீ கேட்டீங்கன்னா பண்ண கூடாது.
நான் சீட்டிங்லாம் பண்ண மாட்டேன். இப்ப நான் உன்னை கண்டுபிடிக்க வரேன். சீக்கிரம் வந்து என்ன கண்டுபிடி பாப்போம். தாயிஷ், நீ எங்க இருக்க? நான் உன்னை கண்டுபிடிக்க வரேன். அவன் இந்த ஸ்கிரீன் பின்னாடி தான் இருப்பான். தாலிஷ், நீ அவுட். என்ன இது? தாலிஷ் இந்த ஸ்கிரீன் முன்னாடியும் இல்ல. அப்ப அவன் எங்க இருப்பான்? அண்ணா, உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அட, சத்தம் வெளியே இருந்து வருது. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் இந்த பையன்? ஏய் தாலிஷ், நீ அங்க தானே இருக்க? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவுட், நீ அவுட். நான் ஜெயிச்சிட்டேன். ஏய் சாந்தாலிஸ், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கோம். இது என்ன, உன்னோட புது டாயா? ஆமா, இது என்னோட புது டாய் தான். உங்களுக்கு தெரியுமா, இது எங்க அப்பா எனக்காக பிரசன்ட் பண்ணாரு. இது ரொம்ப காஸ்ட்லி. சீபா, உன் ட்ரோன் கொஞ்சம் தரியா? நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாட்டு தரோம். நான் தர மாட்டேன். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த ஷாம் டாலிஷ் கிட்ட மாத்திரம் தரவே தராத, அவனுங்க கையில போச்சுன்னா உடைச்சு கொடுத்துருவானுங்கன்னு. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்ச நேரம் தாயா, நாங்க உடைக்கல மாட்டோம். நான் தர மாட்டேப்பா. நீங்க 2 பேரும் ரொம்ப மோசமான பசங்க. விடுறது வேணா பாருங்க எவ்வளவு ஹைட்டா பறக்குதுன்னு. ஏய் ஷீபா, உன் ட்ரோன் செம்ம அழகா இருக்கு. எனக்கு தெரியும் என் ட்ரோன் ரொம்ப அழகா இருக்குன்னு. ஆனா உங்களால இந்த மாதிரி ட்ரோன்லாம் வாங்க முடியாதுல்ல. ஏய் ஷீபா, இந்த மாதிரினா பேசாத. இரு, நான் இன்னைக்கே எங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னோட சூப்பரா ஒரு ட்ரோன் வாங்கி காமிக்கிறேன் பாரு. போ. உங்க அம்மா என்ன உனக்கு ட்ரோனா வாங்கி தர போறாங்க? 4 உதை தான் கொடுப்பாங்க. போ, அந்த உதைய போய் வாங்கிக்கோ. ஏய் போதும் ஷிபா, நிறுத்து. உன் பெருமையில எருமை மேய. இதை விட சூப்பரான ட்ரோன் நாங்க வாங்கி காட்டுறோம். வா டாலிஷ், நம்ம போலாம். அம்மா, இங்க கொஞ்சம் வாங்கம்மா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, இங்க வாங்கம்மா. என்னாச்சு பசங்களா, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஷீபா ஒரு பெரிய ட்ரோன் வச்சிருக்காமா, அதே மாதிரி எங்களுக்கு ஒண்ணு வாங்கி தாங்களே ப்ளீஸ்மா. என்னது, ட்ரோனா? அதெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும்பா. இப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு அம்மா கையில காசு இல்ல. என்ன விலை அதிகமா? அம்மா, எனக்கு இந்த ட்ரோனை வாங்கி கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரே ஒரு தடவை வாங்கி தரமா. தம்பியை பார்த்தா எனக்கே அழுவ வருமா. அவன் பேண்ட் எல்லாம் கிழிய போதுமா. சரி, அவனை அழ வேணான்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். டேய், அதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எழுந்துரு. இந்தாங்க, 2 பேரும் சண்டை போடாம விளையாடுங்க. ஹை, ரிமோட் ட்ரோன். இது ஷீபாதை விட சூப்பரா இருக்கு. ஆமாண்ணா. சரி, ரிமோட் தான், நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன். நீ ஒன்னும் பறக்க விட தேவையில்ல. என் ட்ரோனை என்கிட்ட கூட, நானே அதை பறக்க விட்டுப்பேன். முடியாது, அதை நான் தான் பறக்க விடுவேன். நான் தான் பறக்க விடுவேன். நான் தான் பறக்க விடுவேன். என்கிட்ட கூடா. என்கிட்ட குடுறா. முடியாது, என்கிட்ட கூட. நான் தானே விடுவேன். முடியாது, நான் தானே விடுவேன். ஐயோ, என்ன டாலிஷே, நம்ம ட்ரோன் இப்படி உடைஞ்சிருச்சு. ஐயோ, அப்படின்னா நம்ம 2 பேரும் அம்மா கிட்ட அடி வாங்கணுமா? என்ன சத்தம்? அதுக்குள்ள உடைச்சிட்டீங்களா? ஐயோ அம்மா, உங்களை அம்மா, படம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா? பேய் படம்னா அப்படிதான் இருக்கும். சரியான பயந்தாங்கோலி. படத்தை பாரு. அம்மா, படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சிடுச்சா? சரி வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். சரிம்மா.
அம்மா நம்மள யாரோ காருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குமா. என்னது, காருக்கு பின்னாடி ஃபாலோ பண்றாங்களா? இரு நான் பாக்குறேன். அப்படி யாரும் இல்லையே. அம்மா எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத தாலிஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்பா டிரைவர், வண்டியை கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுப்பா. இதை விட வேகமா ஓட்டினா எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் தான் பண்ணணும். கம்முன்னு உட்காருமா. அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. தாகமா இருக்குதா? ஐயோ, இந்த காட்டுல எங்க போய் உனக்கு தண்ணி வாங்கி கொடுப்பேன்? மேடம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த காட்டுல ஒரு குளம் இருக்கும். அங்க போய் தாராளமா தண்ணி குடிச்சுக்குங்க. மேடம், அந்த குளம் அங்கதான் இருக்கு, போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிப்பா. ஷாம், நீ இங்கே இரு, நான் போய் டாலிஸ்க்கு தண்ணி குடி பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வா டாலிஸ், போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அட, தண்ணி இவ்வளவு ஆழத்துல இருக்க, எப்படி எடுக்கிறது? இப்ப என்ன செய்யலாம்? இரு வரேன். டாலிஸ், அந்த பாட்டில் எட. என்னங்கம்மா? இப்ப பாரு உனக்கு நான் எப்படி தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு. இந்தாப்பா தண்ணி இருக்குது, குடி. சரி வாப்பா போலாம். வாங்க போலாம். சரி டிரைவர், வண்டி எடுங்க போலாம். போலாம் மேடம். மேடம், இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, இறங்குங்க. வீடு வந்துச்சா? சரி வாங்க எல்லாரும் போலாம். என்ன டாலிஸ் அங்கே உட்காந்துட்ட, வா போலாம். இதோ வரமா. சரி பசங்களா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் போய் படுக்க போறேன். நீங்களும் போய் படுங்க. நான் தூங்க மாட்டேன். என்ன டாலிஸ் நீ இப்படி சொல்ற? நான் நினைக்கிறேன் நீ ரொம்ப டயர்டா இருக்கிறேன்னு. போய் தூங்கு போ. நான் தூங்க மாட்டேன், ஏன்னா நானே கொல்லிவை கண்ணு பிசாசு. என்னம்மா தம்பி இந்த மாதிரி பேசுறான்? நான் கொல்லிவை கண்ணு பிசாசு, நான் கொல்லிவை கண்ணு பிசாசு. அம்மா நான் நினைக்கிறேன் அவன் நம்ம கிட்ட நடிக்கிறான். அவன் என்னதான் நடிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். ஏய் சாமி, நான் கொல்லிவை கண்ணு பிசாசு, நான் கொல்லிவை கண்ணு பிசாசு. அம்மா டாலிஷ் வர்மா மறுபடியும் உங்ககிட்ட பேய் மாதிரியே நடிக்கிறான். அம்மா டாலிஷ் கண்ணு நல்லா பாருங்கம்மா, நம்ம சினிமால பார்த்தோமே அதே பேய் டாலிஷ் கண்ணுக்குள்ள இருக்கு. ஐயோ, சினிமால பார்த்து பேயா? ஐயோ, என் பிள்ளைய யாராவது காப்பாத்துங்களேன். அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டாலிஷ நான் எப்படியாவது காப்பாத்திடுறேன். என்ன சாமி, நீ என்ன காப்பாத்த போறியா? உன்னை அப்பயே விட்டுலாம் தான் பார்த்தேன், ஆனா அந்த பேய் உன்னை கூட்டிட்டு போயிடுச்சுன்னா சாப்பிட்டுருல, அப்புறம் அம்மா அழுவாங்க. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்த போறேன். நீ எப்படி காப்பாத்துறேன்னு நான் பாக்குறேன். ஏய் பேயே, உன்னை இந்த பாட்டில்ல போட்டு அடைச்சி கடல்ல தூக்கி போட போறேன். ஏய், நீ என்ன அந்த பாட்டில அடைக்க போறியா? ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன். ஓ, என்னையே நீ சாப்பிடுவியா? அப்ப என் மந்திரத்தை காட்ட வேண்டியதுதான். ஆப்ரா காடாப்ரா வந்துடுறா, நீ டூப்ரா. விட்டுறணுமா? விட்டுறேன். உன்னை நடுவு கடல் எடுத்துட்டு போய் கல்ல கட்டி விட்டுறேன். ஏய் சாமு, சூப்பர்ரா, பேய் எல்லாம் பிடிச்சிட்ட. வந்திடு, என் உலகத்துக்கு வந்திடு.
மண்டை போல இருக்கு. சரி மறுபடியும் தூங்குவோம். தாலிஷ், என் உலகத்துக்கு வந்துடு. அங்க உனக்கு நான் டேஸ்டான சாப்பாடு தரேன். சாப்பாடா? எங்க சாப்பாடு? எங்க சாப்பாடு? ஓ, மறுபடியும் கனவா? சரி மறுபடியும் தூங்குவோம். தாலிஷ், தாலிஷ், எழுந்துடு. யார் அது காதாண்ட பேசிட்டு மறைஞ்சு போயிருக்குது? தாலிஷ், தாலிஷ். ஐயோ, பேய், பேய். அம்மா, ஏந்திருமா, சீக்கிரம் ஏந்திருமா. பேயா? எந்த பேயி? அம்மா, அந்த பேய் என்கிட்ட வந்துட்டு, தாலிஷ் என் உலகத்துக்கு வந்துரு, நான் உனக்கு நிறைய சாப்பாடு தரேன்னு சொல்லிச்சுமா. அநேகமா அது என்னதான் சாப்பாடா பார்த்த போல இருக்கு. ஏதாவது கனவு கண்டு வளரியா? பேசாம பாடு. ஆமா, இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு நான் காரணம் அந்த பேய் தான். இங்க பேய் இருக்குன்னா சொன்னா நம்புங்கம்மா. ஏண்டா லைட் அணிஞ்சு அணிஞ்சா கரண்ட்ல ஏதோ ப்ராப்ளம், அதுக்கு போய் பேய்ன்னு சொல்றேன். ஆமா, இத சொல்லு, நீ பேய பாத்தியா? நான் பாக்கறேம்மா, ஆனா பேய் இங்க தான் இருக்கு. என்னால உணர முடியுது. அம்மா, அங்க பாருங்க, சோபா தன்னால பறக்குது. ஆமா தாலிஷ், பேய் இங்கதான் இருக்குது போல இருக்கு.